தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி ஆர்ஆர்பி ரிக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து ஒரு ஜாப் வேக்கன்சிக்கான ஒரு டிராஃப்ட் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை, இது ஒரு டிராஃப்ட்டு, நமக்கு ஒரு இன்டிமேஷனுக்காக. ஸோ இந்த இன்டிமேஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி கொடுக்க போகிறாங்க, என்னென்ன கேட்டகரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அந்த நோட்டீஸில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2570 போஸ்டிங்ஸ், அதுவும் 35 கேட்டகரியில் உள்ள ஜூனியர் இன்ஜினியரிங்கான போஸ்டிங்ஸ் தான். சரிங்களா, இது 35 டிபார்ட்மெண்ட் இருக்குது இதில். ஸோ ஒவ்வொன்றும் இன்ஜினியரிங்கு, அதாவது எலக்ட்ரிக்கலு, சிவிலு, மெக்கானிக் அப்படிங்கிற எல்லா கேட்டகரிலையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன டிபார்ட்மெண்ட்டு, சப் டிபார்ட்மெண்ட் என்ன, அதுக்கான வேக்கன்சிஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த டிராஃப்ட் வேக்கன்சி 18 செப்டம்பர் 2025 தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு முடியுது அப்படிங்கிற டீட்டெயில் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே டீட்டெயில் கொடுக்கல. இருந்தாலும் ஓவராலாக காமனாக உள்ளது நம்ம சொல்கிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் 2570 போஸ்டிங். சரிங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ டிகிரி அல்லது டிப்ளமோ தான். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் டிபார்ட்மெண்ட் வைஸில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கு, சிவில் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ சப் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு வேகன்சி பிரியுது. இப்போ எலக்ட்ரானிக்கை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் இந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 போஸ்டிங்கு எலக்ட்ரானிக்கு தான். ஆனால் சப் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டிசைன் ட்ரா இருக்கும். டிசைன் ட்ராவை பொறுத்த வரைக்கும் எத்தனை வேகன்சினா 14 வேகன்சி. ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு 45 வேகன்சி. ஒர்க் ஷாப்புக்கு 29 வேகன்சி இருக்குது. இது என்னென்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஜேஇ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஸோ அதோட படிப்பு என்ன பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, 3 இயர்ஸ் டிப்ளமோ இருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா பிஇ மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், அதாவது டிகிரி படித்திருக்க வேண்டும். சரிங்களா, ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜேஇயில் டிஎம்யூ, டிஆர்எஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் டிஎம்முக்கு 77 வேகன்சியும், டிஆர்எஸ்க்கு 117 வேகன்சி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஜேஇயில் சிவில் டிபார்ட்மெண்ட், அதில் பிரிட்ஜ் 34, பிஏ 425 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வித்தியாசம் வரும். இப்போ இதில் என்னென்னா ஜேஇ இன்ஜினியரிங் கொடுத்துருக்க அந்த கேட்டகரி டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் இருக்க வேண்டும், இல்லைனா பிஎஸ்சி சிவில் இன்ஜினியரிங் இருக்க வேண்டும். சரிங்களா, ஸோ இப்படியாக ஒவ்வொரு படிப்புகள் மாறி மாறி வருது. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் மெக்கானிக்கு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேனுஃபேக்சரிங், அடுத்து இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக், அடுத்து மிஷினிங், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கண்ட்ரோல், டூல்ஸ் அண்ட் மிஷினிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அல்லது கம்பெனி எனி ஸ்ட்ரீம், அதாவது பிஇ படித்திருக்கலாம், டிப்ளமோ படித்திருக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கில் ஃபஸ்ட்டு டிசைன் ட்ரா, எல்லாத்துக்குமே டிசைன் ட்ரா இருக்குது, ப்ரொடக்ஷன் யூனிட், ஒர்க் ஷாப். சரிங்களா, இப்போ டிசைன் ட்ராவை பொறுத்த வரைக்கும் 21 வேகன்சியும், ப்ரொடக்ஷனுக்கு 9 வேகன்சி, ஒர்க் ஷாப்புக்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஷாப்லேயே 2 பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு சப் யூனிட், இந்த கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய படிப்புக்கு ஈக்குவலாக எவ்வளோ வேகன்சி வருது, எதில் அதிகமாக வேகன்சி வருதோ அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. ஆச்சு, இதனுடைய பேமெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா சேலரி 29,000 38,400 வரைக்கும் பெர் மந்த் வரைக்கும் கிடைக்கும். இவங்களுடைய பே லெவல் 6ல் இருக்கக்கூடியது. சரிங்களா, இவங்களுக்கு அலவன்ஸ், அதாவது டிஏ உண்டு, ஹெச்ஆர்ஐ உண்டு. சரிங்களா, ஸோ எல்லாமே உண்டு. இவங்களுடைய ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 36 வயது வரைக்கும். சரிங்களா, நார்மலாக உள்ள ஜேஇக்கான போஸ்டிங்க்கு. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இபிஎஸ்க்குலாம் 500, எஸ்சி, எஸ்டி, இபிசி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் 250 வரும். சரிங்களா, ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஸுக்கு 400 ரீஃபண்ட் ஆகும். எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டருக்கு 250 ரீஃபண்ட் ஆகும். சரிங்களா, அதாவது எக்ஸாம் கேன்சல் ஆனால். ஓகேங்களா, இப்போதைக்கு இதுதான் ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம அதை ப்ராப்பராக டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் கிடையாது. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சிஸு, அது கம்யூனிட்டி வைஸாக பிரிச்சிருக்கிறாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, அதாவது எந்த ஜூனில் வருது அப்படின்ட்டு. நம்ம பொறுத்த வரைக்கும் சதர்ன் ஜூன் தான். ஸோ சதர்ன் ரயில்வே தான். சரிங்களா, சதர்ன் ரயில்வேல
எதற்கெல்லாம் போஸ்டிங், எந்தெந்த போஸ்டிங்க்கு வேகன்சி இருக்குது, எதுக்கெல்லாம் கம்மியாக இருக்குது, எதுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, எந்த போஸ்டிங்க்கு வேகன்சி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கான வேகன்சிஸ்க்கு வந்து உங்கள் கேட்டகரிக்கு அதுக்கான வேகன்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளைங்க. ஏன்னா இது வந்து காமனாக வந்து ஓவரால் எல்லா ஜோனுக்கும் சேர்த்து தான். ஆனால் நமக்கு சதர்ன் ரீஜனில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நமக்கு ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.